வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது கருவேப்பிலை சோயா சாங்க்ஸ். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கருவேப்பிலை சோயா சாங்க்ஸ் செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு சோயா சாங்க் எடுத்திருக்கேன். 1 கப்பு கருவேப்பிலை, கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, சோம்பு, சீரகம் அதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மிளகு எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 3 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பட்டை மிளகா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. நான் சோயா சங்கை சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை தண்ணியில் அலசிட்டு இதை நல்லா புழிஞ்சு எடுப்போம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா தண்ணி நல்லா ஈச்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது எல்லாத்தையும் வறுத்து எடுக்க போகிறோம். இதை நல்லா வறுத்து எடுப்போம். இப்போ இது வறுத்து எடுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது கருவேப்பிலை வறுத்து எடுத்து போகிறோம். ஓகேவா, நல்லா வறுத்து எடுக்க நல்லா காஞ்சி அப்படியே கையில் நம்ம அப்படியே தொட்டமாக அப்படியே 2ஆக உடையணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த கருவேப்பிலையை வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை நல்லா சத்தம் கேட்கணும். இந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ இது சூடு ஆறியிருப்பதுக்கு இது பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தூளாக நல்லா அரைச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துருவோம். ஓகேவா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க ஓகேவா, அது கூட நம்ம என்ன செய்வோம், பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துருவோம். இது கூட நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாவையும் பட்டை மிளகாவையும் இதில் சேர்த்துருவோம். இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கேன். நல்லா வதங்கட்டும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, அரைச்சி வச்ச கருவேப்பிலை இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. லேசாக தண்ணி தெளிச்சுக்குங்க. ரொம்ப தெளிக்க வேணாம், லேசாக தெளிச்சுக்குங்க. தெளிச்சுட்டு நல்லா வதங்குங்க. நான் ஏற்கனவே வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். இது கூட உப்பு சேர்த்துக்குங்க. வதங்கிறதுக்கு வெங்காயம் வதங்கி உப்பு போட்டோம். இப்போ சோயா சங்க்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அப்படி பத்தலைன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா, இப்போ லேசாக வதங்கிடுச்சு. இது கூட நான் சோயா சங்க் சேர்க்க போகிறேன். ஓகேவா, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, வித்தியாசமாக நான் கருவேப்பிலை செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா ருசியாக தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் வறுத்தாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து காமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேவா, இப்போ எடுத்துடலாம். சுவையான கருவேப்பிலை சோயா சாங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.